செய்திகள் தொடர்கின்றன. சீனாவின் ஹேனன் மாகாணத்தில் பேருந்து ஒன்று வெடித்து சிதறியதில் அதில் பயணம் செய்த 41 பேர் பரிதாபமாக பலியானார்கள். சீனாவின் மத்திய மாகாண பகுதியான ஹேனனில் நீண்ட தூரம் செல்லும் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. 35 பேர் பயணம் செய்யக்கூடிய வசதியுள்ள இந்த பேருந்தில் 50க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பேருந்தில் திடீர் என்று பற்றிய தீ பெட்ரோல் டேங்கின் மீது பரவியதை அடுத்து பேருந்து வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சுமார் 41 பேர் பரிதாபமாக பலியானார்கள். இரவு நேரம் காரணமாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அவர்கள் தப்பிப்பதற்கு வழியின்றி பலியானதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏமனில் சர்வாதிகார ஆட்சி நடத்தி வரும் அதிபர் அலி அப்துல்லா சலேக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஏமன் நாட்டை நீண்ட காலமாக ஆண்டு வரும் அதிபர் அலி அப்துல்லா சலேவின் ஆட்சி காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம், வறுமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் எழுந்ததை அடுத்து அவர் பதவி விலக கோரி கடந்த சில மாதங்களாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை பிரார்த்தனையை முடித்ததை அடுத்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தொண்டர்கள் தலைநகர் சானா வீதிகளில் அதிபர் சலேவிற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியில் ஈடுபட்டனர். திடீரென்று நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதற்காக பாதுகாப்பு படையினர் அங்கு குவிக்கப்பட்டதால் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது. எனினும் வன்முறை சம்பவங்கள் எதுவுமின்றி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் கலைந்து சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பரபரப்பான சூழ்நிலையில் திமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று கோவையில் தொடங்குகிறது. போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியல் இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியிடப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் தெரிவித்துள்ளார். மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்ய லோக்பால் மசோதா தயாராக உள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-34-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.